மலர்வியை பார்த்தினான். மலர்வி என்னை மறந்துவிடு. என்னுடைய தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் உன்னுடைய தந்தை பார்க்க வேண்டிய மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இரண்டு உரைத்திருந்தேன். ராஜா, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று என்னுடைய கருத்தை பிடித்துக் கொண்டான். அந்த நேரத்தில் இதோ இருக்கிறான் இந்த படுபாவி மன்னரை அழைத்து வந்து வெகு நாளாக இவர்கள் இருவருக்கும் தொடர்பு என்று கதையை கட்டிவிட்டார். மன்னரானவர் தவறு எங்கிருக்கிறது என்று பாராமல் என்னை அடித்து சித்திரவதை செய்து அதோ கானகத்தில் இருக்கிறது காளி கோவில், அங்கு என்னை பலியிடம் பலி உணர்த்து விட்டார்கள். இந்த பாவி நான் மாறப் போகிறேன் தாயே. மன்னர் என்னை வெட்டும்படி சொல்லிவிட்டார். அம்மா, நான் பெற்ற செல்வமே 2 திங்களாக அங்கனாக ஈன்றெடுத்தேனடா. உன்னை இதற்காக நான் பெற்றெடுத்தேன் ராஜா. என் செல்வமே, நான் பெற்ற மகனே ராஜா. ஆனால் இப்போது உயிருக்கு வாழ வச்சுட்டானே. மொண்டாடி தாலி அறக்கும் எங்கன்னா பைபாஸ்ல மாட்டி சாவ பாரியா? எப்படா சாவ பாரு? வாய்ப்பில்லை. முட்டு கொண்டா அந்த வார்த்தை சொல்லவே உனக்கு அருகதையே கிடையாது. வயதானாலும் கூட உன்னுடைய கட்டழகு, உன்னுடைய மேனி அழகு அழகாகிற வரையா அச்சால் குட்டால் பண்ணலாம். உன் மகன் உயிர் வேணும்னா இப்ப நான் சொல்றத செய். உன் மகன் எதற்காக
என்ன கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்க மாட்டோம்